வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்தை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க இருக்கிறோங்க. இந்த புத்தகம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மற்றும் அன்னையர் இருவரும் சேர்ந்து வளர்ப்பு மகளாக திருமதி ஞானாம்பிகை அம்மா அவர்களை எடுத்து வளர்த்ததான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திரு ஆனந்தம் திருமதி ஞானாம்பிகை தம்பதியினருக்கு 4 பிள்ளைகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்களில் அருள்நிதி தனசேகரன் ஐயா அவர்கள் ஞானாம்பிகை அம்மா அவர்களுடைய 4வது மகன். அவங்க தன்னுடைய பாட்டியாகிய அன்னை லோகாம்பாளுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறாங்க. இதை எழுதுனதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 2020 வருஷம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்னையினுடைய பிறந்த நாளை மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாடியிருக்காங்க. அதை கொண்டாடி முடிச்சுட்டு அருட்தந்தை அருளன்னை அவங்க 2 பேரையும் மனதில் நினைத்து உறங்க போனாங்களாம். அதிகாலையில் சுமார் 3:30 மணி அளவில் அருட்தந்தை அவர்களும் அன்னை அவர்களும் அவங்களுக்கு முன்னாடி சிரித்தபடி நின்றுட்டுருக்கிறத சூக்குமமாக உணர்ந்தாங்களாம். அருட்தந்தையோட இடது பக்கத்தில் அன்னை இருந்திருக்காங்க. இப்போ அருட்தந்தை அவர்கள் அன்னையை பற்றி நீ ஒரு புத்தகம் எழுதணும், நாங்கள் உன் பக்கத்தில் இருந்து உதவுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சட்டுன்னு திரு தனசேகர ஐயா அவங்க முழிச்சிருக்காங்க, எஞ்சி உட்காந்துருக்காங்க. என்ன செய்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கைகூப்பி உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அவங்களுக்கு அன்னை லோகாம்பாளை பற்றி புத்தகம் எழுதணுங்கிற எண்ணம் தோணியிருக்கு. இப்போ அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தங்கிற தலைப்பில் அந்த புத்தகத்தை அவங்க எழுதினதாக முன்னுரையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கு பின்னாடியும் நிச்சயமாக யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த வகையில் தானும் வெற்றி பெற்று மனித குலமும் வெற்றி பெற காரணமாக இருந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி என்ற ஆலமரத்தின் பின்னால் ஆணி வேரா அவரை தாங்கி நின்னவங்க தான் அவருடைய மனைவி லோகாம்பாள் அம்மா. அவங்க கணவனின் உயர்வில் கண்ணும் கருத்துமாக செயல்படுறவங்கள பதிவு விரதைன்னு சொல்லுவாங்க. அப்படி தன் கணவனுடைய உயர்வில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவருக்கு வந்த இன்னல்களை எல்லாம் அகற்ற பெரிய உதவி செய்து ஊக்கப்படுத்தி கணவருடைய உயர்வில் தானும் மகிழ்ந்து வாழ்வின் இறுதி வரை தன் கணவரான வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அன்னையின் தோற்றம் சொல்லி முதலாவது தலைப்பு கொடுத்துருக்காங்க. மகரிஷியோட உடன் பிறந்தவர்களில் திருமதி கற்பகாம்பாள், திருமதி சின்னம்மாள், திருமதி நாகம்மாள், திரு தெய்வ சிகாமணி ஆகியோரை பற்றி புத்தக ஆசிரியருக்கு நல்லா தெரியுமா. ஆனால் உடன் பிறந்த சிலருடைய விவரங்களை அவருக்கு கிடைக்கலன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 30, 1914 அன்னைக்கு சென்னை திருப்போரூர் அருகாமையில் உள்ள மானாம்பதி அப்படிங்கிற கிராமத்தில் கற்பகாம்பாள் சண்முக முதலியார் இணையருக்கு மூத்த மகளாக அன்னை லோகாம்பாள் பிறந்திருக்காங்க. அன்னை லோகாம்பாளுக்கு ராஜம்மாள் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இவருக்கு உடன் பிறந்த ஒரு தம்பியும் உண்டு. அவரின் பெயர் பாலசுப்ரமணியம். அன்னை லோகாம்பாள் தன் தம்பி மீது அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்துருக்காங்க. அன்னையுடைய இளமை காலத்தில் பார்த்தோன்னா அன்னை லோகாம்பாள் சிறு வயதிலிருந்தே எல்லோரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் பழகும் குணம் உடையவராக இருந்திருக்காங்க. அவங்க அதிகம் படிக்கலை என்றாலும் சிறு வயதிலேயே மிக பொறுப்போடு உலக ஞானத்தோடு நடந்திருக்காங்க. மேலும் தனது அம்மாவோட இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து சமையல் கலையை கற்றுக்கொண்டதோட வாழ்க்கை பாடத்தையும் நல்ல முறையில் கற்றுருக்காங்க.
ஏட்டுக்கல்வியை விட அனுபவ கல்வியே சிறந்தது அப்படின்னு அன்னை தன் வாழ்க்கையின் மூலம் பிற்காலத்தில் நிரூபிச்சிருக்காங்க. அன்னை லோகாம்பாளுடைய தந்தை நாட்டு மருத்துவம் மற்றும் ஜோதிடத்தில் கைதேர்ந்தவங்க. நாட்டு மருத்துவத்தை தன் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டார் லோகாம்பாள். அன்னைகிட்ட இருந்து சமையலையும் ஏட்டுக்கல்வியை விட அனுபவ கல்வியும் கற்றுருக்காங்க. தந்தைகிட்ட இருந்து நாட்டு மருத்துவத்தையும் கற்றுருக்காங்க அம்மா. அப்போ இயற்கையாகவே அன்னை லோகாம்பாள் தெய்வீக தன்மை உடையவராக இருந்திருக்காங்க. இவரது கை மிகவும் ராசியான கை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருடைய கையால் மருந்து வாங்கி சாப்பிட்டா நோய் குணமாயிடும் அப்படின்னு அன்னையின் கையிலிருந்து மருந்து வாங்கி பயன்படுத்தி குணம் பெற்றோர் நிறைய பேர் இருந்தாங்களாம். இப்போ அன்னையோட திருமணத்தை பற்றி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புல் வளர்வதும் பெண் வளர்வதும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டும் அவ்வளோ விரைவில் வளர்ந்துடுமா. அப்படித்தான் அன்னை லோகாம்பாள் வளர்ந்து கொண்டே வந்தாங்க. குழந்தையாக இருந்த லோகாம்பாள் குமரியாக வளர்ந்து அந்த வயதுக்கு உரிய அழகோடு தெய்வீக கலையோடு திகழ்ந்திருக்காங்க. 19 வயதில் பெற்றோர்கள் நிச்சயித்தபடி தன்னுடைய முறை மாமனான அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை மணந்துக்கிட்டாங்க. வேதாத்திரி மகரிஷியின் மூத்த சகோதரி கற்பகாம்பாளின் மகள் தான் லோகாம்பாள் அம்மா அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதாவது அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய கூட பிறந்த சகோதரி மகளையே தான் திருமணம் செய்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அன்னை லோகாம்பாளுக்கு அருட்தந்தை அவர்கள் தாய் மாமனாகிறாங்க. இப்போ இவர்களுடைய திருமண வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது. அன்னை தன் கணவர் வேதாத்திரி மகரிஷி மீது அளவில்லாத அன்போடு இருந்தாங்களாம். அருட்தந்தைக்கு அறுசுவை உணவோட அன்றாடம் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொடுத்துருக்காங்க. குடும்ப பொறுப்புகளை திறம்பட கவனித்து மகரிஷிக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து வந்திருக்காங்க அம்மா அவர்கள். அவர்கள் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சாமிஜியோட நிறையா நிகழ்வுகளில் கேட்டு படித்து தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில் இன்று இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு இதனுடைய தொடர்ச்சியை நாம் இனி வரும் நாட்கள்லையும் பார்த்து அருட்தந்தை அவர்களை மட்டுமல்லாது அன்னை லோகாம்பாள் அம்மா அவர்களை பற்றியும் முழுமையாக தெரிந்து நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்வின் உயர்வுக்கு இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.